நண்பர்களே, வெல்கம் டு த சேனல். இங்கே பாருங்கள், நம்மளோட இந்த சீட்லிங்ஸ் நாற்றுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டிருக்கோம் பறவைகள்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட 3 வெள்ளரி செடி தான் இருக்குது. இதை வச்சு நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு அந்த ட்ரூ லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த லீஃப் வந்து வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே இதை வந்து நம்ம மாடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நல்லா பெருசானதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ தட் பறவைகள்லாம் வந்து இதை எதுவும் தாக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த வாரத்துக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இது வந்து இந்த பெரிய வெள்ளரிக்காய், அது இந்த ஒரு ஃப்ரூட் கக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட விதைகளையும் நம்ம வந்து இந்த ட்ரேயில் போட்டு காய வச்சுருக்கோம். இப்போ இதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு நம்ம மறுபடியும் நம்ம டப்பாவில் செட் பண்ணுவோம். நண்பர்களே, இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற நம்மளோட புல்லட்டு சில்லி மிளகாய், இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து முளை வந்திருக்கு. இந்த விதைகள்லாம் நல்லா தான் இருக்குது. நமக்கு தான் வந்து இதை பறவைக்கிட்டேருந்து நம்மளால் காப்பாற்றுறது பெரும்பாடாகி போகுது. ஸோ இதெல்லாமே எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் நடுவோம். பாருங்கள், 1 2 3 4 5 இதில் வந்து நல்ல ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு. நான் கூட இந்த விதைகளை ஏதோன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி விதைங்களாக தான் இருக்குது. நல்லா ஸ்ப்ரவுட் ஆகுது. என்ன ஒரு 3 வாரம் எடுத்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு. உங்களுக்கு வந்து பறவைகள்கிட்டேருந்து இந்த செடிகளெல்லாம் காப்பாற்றுறதுக்கு, அதாவது யங் சீட்லிங்ஸை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நண்பர்களே, நம்மளோட புல்லட் சில்லி பாருங்கள், இதுக்குள்ளே இருக்குது பத்திரமா இந்த டப்பாக்குள்ளே பறவைகள்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக. பட் பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 இருந்தது மொத்தம். ஸோ இந்த 5 வந்து இதில் நட்டுருந்தோம். நண்பர்களே, இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட இந்த ஹாலப்பீனோ விதைகள். அதெல்லாம் வந்து இதில் நட்டோம் பார்த்திங்களா. அதில் 1 2 3 4 இதுதான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 6 விதை நட்டோம்னு நினைக்கிறேன் இதில். ஏன்னா இதில் இப்போ 1 மட்டும் நல்லா பெருசாக வந்திருக்கு. மீதி 2 வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் என்ன ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். நண்பர்களே, இந்த புல்லட் சில்லி பாருங்கள், காலையில் வந்து இதை பார்க்குறேன். இந்த பக்கத்தில் உதறி வச்சுருக்கு. இதில் இருந்த ஒரு செடியை கூட காணும். எனக்கு தெரிஞ்சு என்னாச்சுன்னா, இதோட மூடி வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, ப்ரெஸ் பண்ணி வைக்கிறது, இது வந்து எய்தர் ஓப்பன் ஆகிருக்கு, இல்லைன்னா இந்த பறவையே ஓப்பன் பண்ணிடுச்சா என்னன்னு தெரில. அது பாருங்கள், அப்படியே சொன்ன கோலமாகி வச்சுட்டு. சரி, பரவாயில்ல, இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் தான். இந்த மாதிரி இது பறவைகள்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு வேறு ஏதாவது வழிமுறைகள் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐல் பி வெரி ஹாப்பி. நம்மளோட இந்த பாட்டில் வித் ஹோல்ஸு, இந்த டெக்னிக்கும் ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. இதுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா ஒரு பீர்க்கங்காய் செடி இருக்குது. இது வந்து மேலே ஒரு மூடி போட்ட ஒரு பாட்டிலில் வச்சுருக்கோம், ஹோல்ஸ் எல்லாம் போட்டு. இப்போது வந்து அழகான ஒரு மெத்தட் என்னன்னாக்கா, இந்த மாதிரி 2 பாட்டில் தொட்டியில் நம்ம வந்து மேலே ஒரு ஜாலி மாதிரி போட்டு அதுக்குள்ளே வச்சுருக்கோம் இந்த செடிகளெல்லாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காய், அப்புறம் இது கொஞ்சம் வெள்ளரிக்காய் செடி, அந்த ஃபுட் குக்கும்பர் நம்ம நட்டோம் இல்லையா, அதெல்லாமும் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே பறவைகள் அட்டாக் வந்து பயங்கரமாக இருக்குது. பார்ப்போம் இது வந்து எப்படி வருதுன்னு. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து காஞ்சி போன மாதிரி ஆகுது. ஆனால் சிலதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரியல என்ன ப்ராப்ளம், ஏதாவது டெஃபிஷியன்சியா இல்லைனா தண்ணி பத்தலையா அப்படின்னு சொல்லி தெரியல. போக போக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இந்த செடி பார்த்திங்கன்னா இது நல்லா தான் வந்திருக்கு. இந்த கார்ன் வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் வருது. இது பார்த்திங்கன்னா இதில் 2 இருந்தது. இதோட டிப்பு வந்து கொஞ்சம் காயிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இது இன்னொன்று வந்து நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களில் இது வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்கே வந்து பறவைகள்கிட்டேருந்து நம்மளோட சீட்லிங்ஸ்லாம் காப்பாற்றுறதே வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரத்து அப்டேட்டில் நம்ம பார்ப்போம். இதுலேருந்து எத்தனை செடியை நம்ம காப்பாற்றினோம், எத்தனையை வந்து மாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அப்புறம் மாடியிலையும் திரும்ப பறவைகள்கிட்டேருந்து நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சதா அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கு அடுத்த வாரத்து வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப நன்றி மக்களே.